ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜேர்னி டிஎன்பிசி ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோனாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன். ஸோ நாம் லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாம் நல்லபடியாக முடித்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எடுத்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 3rd டே கவுன்சிலிங் வந்து போயிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த டிபார்ட்மெண்ட் இஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் 5 இயர்ஸ் இந்த டிஎன்பிசி ஜேர்னியில் வந்து நான் இருந்திருக்கேன். சரி, நான் எத்தனையோ முறை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 2A மெயின்ஸ் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் நம்ம பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நமக்கான ஒரு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த குரூப் 4 வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட நிற்கவே இருக்காது. பிகாஸ் ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் 2ல் வந்து நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் நம்மளுடைய பிக்கஸ்ட் எய்ம். அதை நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோ இன்றைக்கி நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் செஞ்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபர்தராக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஆஸ்பிரண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக எப்படி வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது, என்னுடைய ஸ்டடி பிளான்ஸ் எப்படி வந்து இருக்கணும், என்னுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி படிக்கலாம், சிம்பிளிஃபை நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சில டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ரெகுலராக இந்த 2026 ஜான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எது ப்ரிப்பேர் செய்கிறதா இருந்தாலுமே மினிமம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து 6 மந்த் இருக்குது. ஸோ நிஜமாக இது நமக்கு கண்டிப்பாக போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான்ஸ் எப்படி படித்தேன், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எல்லா மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு ஜஸ்ட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுடைய சக்ஸஸில் ஒரு குட்டி விஷயமாக இருக்கணும்னு ஒரு சின்ன பாசியில் கேட்குறேன். ஓகே, bye and thank you.